அங்கே ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்துதான் அங்க சிங்கமும் புலிகளும் மான்களும் கூட ஒன்றுக்கு ஒன்று இணைந்து, அது கூட ஆதாமும் சேர்ந்து ஏவாளும் சேர்ந்து மிருகங்களோடு எந்த பயமும் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவன் சமாதானத்தோடு இருப்பதை தேவன் கண்டார். அப்பேற்பட்ட ஒரு சமாதானம். அவன் உணவுக்கு பஞ்சம் இல்லை, தாகத்துக்கு தண்ணீர் இல்லாமல் போகிறார். அவன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. ஆதாம் என்று சொன்ன உடனே உங்கள் நினைவுக்கு வருவது அவன் நிர்வாணமாக இருந்ததை மாத்திரம் நீங்க காண்கிறீங்க. ஆனா வேதத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது ஆதாம் நிர்வாணமாக இருக்கவே இல்லை. அது நீங்களும் நானும் அறிந்து கொண்ட ஒரு விதம். ஆனால் ஆதாமுக்கு மகிமையின் ஆடை கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன ஆடைங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆடைங்க? இன்னைக்கு நீங்க போட்டுக்கிறதுனா ரேமான்ஸ்லாம் இருக்கலாம், இல்லைன்னா பில்டரிங்லேண்டா இருக்கலாம். ஆனா ஆதாம் போட்டது என்னங்க? மகிமையின் ஆடை, க்ளோரி ட்ரெஸ். பாருங்க, மகிமையின் ஆடையை அவன் அணிந்து கொண்டிருந்தபடினாலே ஆதாமுக்கு அவன் நிர்வாணமாக இருப்பது அவனுக்கு தெரியல. அவன் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருந்தான், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் குடிச்ச தண்ணீர்ல கலப்படமே இல்லைங்க. இன்னைக்கு வந்த தண்ணீர்ல டிஸ்டரி கலக்குது. ஆதாமுக்கு எல்லாமே பியூரிஃபைடு வாட்டர், எல்லாம் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். தேவன் அவனை ஒரு சீமானாக வைத்திருந்தார். அவன் ஒரு பிச்சைக்காரனா தெரியல. எல்லாரும் ஏதேன் தோட்டம் என்று சொன்ன உடனே ஏதேன் தோட்டம் ஏதோ ஒரு 10 சென்ட் 15 சென்ட் இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க. பல ஏக்கர் மைல்களை கொண்ட ஏதேன் தோட்டம். இந்த ஏதேன் தோட்டம் பூமியின் மையப்பகுதி என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏதேன் தோட்டம் பூமியோட மையப்பகுதி. தேவன் ஏதேன் தோட்டத்தை பூமியின் மையப்பகுதியில தான் வச்சாரு. அந்த ஏதேன் தோட்டம் ஒரு சின்ன இடம் அல்ல, பல ஏக்கருக்கு சொந்தம். அப்படி என்றால் ஆதாம் அவன் ஒரு சீமானாக வாழ்ந்திருக்கிறான், ஒரு ஜமீன்தாராக வாழ்ந்திருக்கிறான். அவன் பல கோடி நிலங்களுக்கு அவன் சொந்தக்காரனா வாழ்ந்திருக்கிறான். ஆக மொத்தத்துல தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவனை ஒரு ஏழையாய் படைக்கவில்லை, அவன் அனாதையா படைக்கல, அவன் ஒரு பிச்சைக்காரனா படைக்கல. கர்த்தர் அவனுக்கு வேணுங்கிற எல்லா காரியத்தையும் வைத்து தேவன் படைத்தார். அவன் சமாதானமா இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த சமாதானத்தில் ஒரு கேடு விளைவிக்க வேண்டும் என்று நுழைந்தவன் தான் லூசிபர். லூசிபர் பார்த்தா ஏன் இந்த மனிதனுக்கு இத்தனை சமாதானம்? உங்களுக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் ஆதாமை படைக்க வேண்டும்? ஏன் லூசிபருக்கு கோபம் வர வேண்டும்? இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் விளங்கியிருக்கிறேன், மீண்டும் நினைவூட்டுகிறேன். தேவனுடைய சன்னிதானத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க பிரதான தூதர்கள்? சொல்லுங்க, எத்தனை பேர் பிரதான தூதர்கள்? 3 பிரதான தூதர்கள். சொல்லுங்க, 3 பிரதான தூதர்கள். இதுல 3 பிரதான தூதர்களுடைய பெயர் என்னங்க? மீகாவேல், கபிரியேல், இன்னொரு லூசிபர். லூசிபரோட நீங்க பிசாசா மாத்திரம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. லூசிபர் ஒரு நல்ல வொர்ஷிப் லீடர். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அருமையான ஆராதனை வீரர். அதனாலதான் ஆராதனை செய்கிறவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களுக்குள்ள எந்த பெருமை வந்துவிடக் கூடாது. ஏன்னா லூசிபர் தேவனை மகிமைப்படுத்துகிற ஆராதனை கூட்ட தலைவரா இருந்தான். அவன் ஆராதனை தலைவர், அவன் தான் லீட் பண்றவன். மத்த அவனோடு 30 முக்கோடி தேவர்கள் சொல்றாங்களே, அந்த 30 முக்கோடி தேவர்களும் ஆராதனை கூட்டத்தில் அவன் கொயர்ல இருந்தவன். அவங்கள கொயர்ல இருந்தவங்க. இத்தனை கூட்டமும் ஒரு நாள் லூசிபருக்குள்ள ஒரு பெருமை நுழைந்தது. பெருமை நுழைந்தவுடன் அவன் பூமியில தள்ளப்பட்டான். அவனை சார்ந்த எல்லா தேவர்களும் பூமியில தள்ளப்பட்டார்கள். இப்போ 3 பிரதான தூதர்கள் இருந்த இடத்துல ஒரு சீட் காலியாகி போச்சு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பிரதான தூதர்கள் இருக்காங்க? 2 பிரதான தூதர்கள் இருக்கிறாங்க. யாரு? மீகாவேல், கபிரியேல். இந்த கபிரியேலுடைய வேலை என்ன? கபிரியேலுக்கு செய்திகளை கொண்டு வருவது. மரியாள் இடத்துல யார் செய்தி கொண்டு வந்தார்? கபிரியேல் தூதன் கொண்டு வந்தார். செய்தி கொண்டு வருவது வேலை கபிரியேலுடைய வேலை. மீகாவேலுடைய வேலை பாதுகாப்பின் வேலை, சண்டை. ஆக 2 பேர் வந்திருக்காங்க. இப்ப தேவனுடைய சன்னிதானத்துல லூசிபர் இருந்த இடம் காலியாகி விட்டது. ஆராதனைக்கு என்று ஒரு மனிதனை காணும், ஒரு பிரதான தூதனை காணும். தேவன் பார்த்தார், இவனை முழுசையும் வாஷ் அவுட் பண்ணார். இப்ப இவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை உண்டாக்கினார். அவன் பேர் தான் ஆதாம். ஆதாம் மட்டும் அந்த பாவத்துக்குள் விழவில்லை என்றால் தேவன் ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்கி அவருக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை கொடுத்து அந்த லூசிபர் இடத்தை ஃபில் பண்ணியிருப்பார். ஆனால் இதுக்கு இடம் பிடிக்காத ஒருத்தர் யார்? லூசிபர். ஆஹா, நம்மளுடைய இடத்தை நிரப்புறதுக்கு ஒரு மனுஷன் வந்துட்டாளா? உடனடியாக அவனுடைய திட்டம்
ரொம்ப நயவஞ்சகமா வந்துச்சு. அதிலேயே தேவன் படைத்த அனைத்து மிருகங்களை காட்டிலும் வேதத்துல பாத்தீங்கன்னா பாம்பு தந்திரம் உள்ளதுன்னு சொல்லிட்டான். அந்த தந்திரம் உள்ள ஒரு பிராணியை அவன் பயன்படுத்தி கொண்டு முதல்ல யாரைய பலவீன பாண்டமான ஏவாளை வஞ்சித்தது என்று வேதத்தில் இருக்கிறது. அவன் வந்தான், அவன் குற்றம் செய்யும்படியாய் தூண்டினான். வேதத்தில் ஆதியா புத்தகத்தில் நீங்க ஆதியா புத்தகத்தை திரும்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் திருப்பிக் கொள்வோம். வாசி. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஆனாலும் பாருங்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்றது. பாத்தீங்களா? அப்போ தேவன் அந்த இடத்துல படைத்தார். எல்லா மரங்களையும் கனிகளையும் படைத்து ஒரு கனியை மாத்திரம் என்ன சொன்னாங்க, நீ புசிக்க வேண்டாம். ஏங்க? நன்மை தீமை அறியத்தக்க ஒரு ஞானம் வந்துருச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுனா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மரத்தை தேவன் ஏன் படைக்கணும்? அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? எல்லாவற்றையும் படைத்த தேவன் இந்த மரத்தை படைக்கணுமா? ஆக்சுவலி கரெக்டா சொல்ல போனா தேவன் அந்த மரத்தை படைக்கல. அப்பேற்பட்ட ஒரு விஷமுள்ள மரமா அதை படைக்கல. ஆனாலும் அவன் கீழ்ப்படிதலை சோதிக்கும்படியாக அப்படி ஒரு மரம் இருப்பதாக சொல்லி அந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிடாதேன்னா, எப்ப பிசாசு எதுல வேண்டாம்னு சொன்னாலோ அதுல போய் கை வைத்தான். கரெக்டா? ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொன்னா தெரியுமா? நீ சாப்பிட்டீங்கன்னா நீ அவரை போலவே மாறி விடுவாய் சொல்லி. ஆனா இந்த பாழா போன மனுஷனுக்கு தெரியல, தேவன் படைத்ததே அவருடைய சாயலா. அவருடைய சாயலா படைத்திருக்கும் போது அவருடைய ஆத்மா எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் அவரை போலதான் மாறுவேன்னு கொஞ்சம் கூட சிந்திக்கல. அவன் உடனே அதுக்கு சரண்டர் ஆனா. இன்றைக்கு ஏராளமான பேர் இந்த வேத புஸ்தகத்தை கையில கொடுத்திருந்தாலும் வேதம் உனக்கு என்ன சொன்னது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா கடமைக்காக வேத புஸ்தகத்தை எடுத்து வேதோட்டமா நுனிப்புள் மேல மாதிரி மேய்ச்சிட்டு போறமே, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவன் சொன்ன வார்த்தை ஆதாமுக்கு நினைவிருந்திருந்தால் அவன் அந்த பழத்தை சாப்பிட்டு இருக்க மாட்டான், ஏவாளும் அதை சாப்பிட்டு இருக்க மாட்டான். ஆனா கவனிக்காமல் போன ஒரு குறையும் கீழ்ப்படியாமல் போன ஒரு குறையுமே அவன் பாவத்துக்கு உள்ளாகும்படி ஆனது. இப்ப இந்த பாவம் உள்ளே நுழைந்தவுடன் என்னாச்சாமா? எல்லாம் பறிபோனது, எல்லாம் பறிபோனது. உடனடியாக முதலாவது அவனுடைய ஆடை நீக்கப்பட்டிருப்பதை அவன் கண்டான். அப்போ அது மட்டும் நிர்வாணமா தெரியாத ஆதாமுக்கு அந்த பழத்தை சாப்பிட்டவுடன் தான் நிர்வாணமா இருப்பதை அறிந்து. அப்படின்னா என்னங்க? அந்த மகிமையின் ஆடை எடுக்கப்பட்டது அப்பதான் அவன் உணர்ந்திருக்கிறான். அப்பதான் அவன் நிர்வாணமா இருப்பதை கண்டான். தேவன் சமாதானத்தின் தேவன், அவர் பரிபூரண தேவன் சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் புஸ்தகத்துல 8:46 அப்படியே சொல்லுது, அவர் பரிசுத்தத்தை காண்கிற தேவனாவார், அவர் மெய்யான பரிசுத்தத்தை பார்க்கிற தேவன். அப்ப குற்றம் இல்லாத ஒரு ரத்தமாமா, அவர் பாவம் செய்யாத, அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்டவர் இருக்கிற ஆகாம் பாவம் செய்தபடினாலே கர்த்தருடைய பார்வையிலே அவர் அருவருப்பாய் போனான், அவன் ஆகாதவனாய் போனான். உடனே தேவன் பார்த்தார், அவனை இனி ஏதேன் தோட்டத்துக்கு அவர் லாய்க்கில்லை. இப்ப என்னங்க? சமாதானத்துக்கு அவன் லாய்க்கில்லை. சமாதானத்தை விட்டு அவன் வெளியே அனுப்பும்படியா முதலாவது துக்கம் நிறைவேறுகிறது. எங்கீங்க? ஆகாமே ஆகாமே என்று அவர் தேடிக்கொண்டு வரும் பொழுது அவன் ஒரு குகைக்குள்ளே ஒளிந்து கொண்டு, தேவனே நான் இங்கே இருக்கிறேன், ஏன் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்? ஐயா நான் நிர்வாணமாய் இருக்கிறேன், நீ நிர்வாணமாய் இருப்பது உனக்கு யார் உணர்த்தி தருகிறா? பார்த்தாரு, நிர்வாணமா அத்தி இலைகளை அணிந்து கொண்டு வந்தார். முதலாவது தேவனுடைய சமாதானத்தை விட்டு விலகுகிற பிள்ளைகளுக்கு முதல் என்ன வருதுங்க? அந்த இடத்துல எங்க? அந்த இடத்துல முதல் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு தடை சுவர் நுழைந்ததே. அது எதுல நுழைந்ததுங்க? ஆடை என்கிற பேர்ல நுழைந்தது. அவன் அத்தி இலைகளை கட்டி கொண்டிருந்தான். தேவன் அவனுக்கு என்ன கொடுத்தாருங்க? தோளாடைகளை கொடுத்தாரு. இந்த தோளாடை எந்த தோலுங்க? யாருடைய தோல்? எந்த தோலை கொடுத்தாங்க? எந்த மிருகமும் அடிக்கப்படல, ஆனா அந்த தோல் கொடுத்திருக்காரு. எந்த தோல்? ஆட்டு தோல் கொடுத்திருக்காரு. அப்படின்னா என்னங்க? முதல் படி ஆதாம் காலத்திலே உருவாயாச்சு. முதல் ஆட்டுப்படி எப்ப கொடுத்துட்டாங்க?
ஆதாமுக்காக கொடுக்கப்பட்ட அந்த தோலை எடுத்துதான் ஆதாமுக்கு ஆடையாய் கொடுத்தார். அந்த ஆடை எடுத்து அவன் அணிந்தான். ஆதியாகமம் 3:6 வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். தான் கெட்ட பிறகு வளத்தை சேர்த்துக்கிட்டு வேற என்ன அதான் இது இவரோட முடிஞ்சுதா அங்க வந்து கொடுத்தான். இன்னைக்கு அதான அநேக காரியங்கள் நடக்குது. வீட்டுமா சொல்லிட்டா போச்சே, வீட்டுக்காரருக்கு ஒண்ணு வேற வழி இல்ல, தலை ஆட்டிதான் ஆகணும். அதே சமாச்சாரம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஏவாள் கொண்டு போய் கொடுத்தோன்னு வேற வழியே இல்லை. ஆகாம் ஒத்துக்கிட்டாரு, சாப்பிட்டாரு. இந்த கனியை பார்த்தீங்களா, புசிப்புக்கு நல்லதாமா, அப்புறம் பார்வைக்கு இன்பம். இன்னைக்கு அநேக காரியங்கள் வாலிப பிள்ளைகள் காலத்துலயும் அப்படிதான் பார்வைக்கு இன்பமா இருக்கணும் ஆசைப்பட்டுறாதீங்க. பார்வைக்கு இன்பமா இருக்கிறது எல்லாமே வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அது உன்னை பாவ வாழ்க்கைக்குள்ள கொண்டு போய் விட்டுடும். பார்வைக்கு இன்பமா இருக்கிறது எல்லாமே உனக்கு நல்லதல்ல. மின்னுகிறதெல்லாம் பொண்ணல்ல. மின்னுதே நினைச்சிட்டு போய் விட்டுறாதீங்க. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. அது மாதிரி இந்த பார்வைக்கு இன்பமா இருக்கிறது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இப்படிதான் ஒத்து வராம போய் ஏவாள் சாப்பிட்டா அது யாராம் ஏவாள் தங்கள் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டார்கள். சமாதானத்தை கெடுத்துக் கொண்டவர்கள் இப்ப எந்த இடத்தை விட்டு வெளியே போறாங்க? தோட்டத்தை விட்டு வெளியே போறாங்க. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போறாங்க. 3 நேரம் திருப்தியா சாப்பாடு கிடைச்சிட்டு இருந்த இடத்தை விட்டு வெளியே போறாங்க. இப்ப வெளியே போனோன்னு முதலாவது அவர்கள் பார்த்த கனி என்ன? யாரா சொல்லுவாங்களா? ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனா முதல்ல பார்த்த பழம் எது? பழமே இல்ல, காஞ்சொலி முள்ளு. அப்படின்னா என்னங்க? இனி அவனுக்கு ஆசீர்வாதமே இல்ல. இனி அவனுக்கு வைக்கப்பட்ட வேர்வை நிலத்துல சிந்தி அவன் பாடுபடணும். ஸ்திரீயானவள் அழுது கர்ப்பம் தரிக்கணும். சர்ப்பமானது மூக்க மண்ணில் நறுக்கிட்டு போயாகணும். அவன் தலை நசுக்கப்படணும். எல்லா சாபங்கள் ஆதாம் மூலமாக இந்த பூமிக்கு நிறைவேறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சாபங்களும் நுழைந்தது. வேற வழியே இல்லை. இப்ப இந்த ஜனங்கள் சிக்கிக் கொண்டார்கள். முதலாம் ஆதாமுடைய பாவத்தினாலே எல்லா பாவங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இப்ப மீட்புக்கு ஒருவரும் இல்லை. எல்லா ராஜாக்கள் அவர்கள் வாழ்ந்த விதமாக வாழ்ந்துட்டே வந்துட்டாங்க. எல்லாரும் நினைத்தாங்க அந்த சிலையை செஞ்சோம்னாங்க அது நம்மளை மீட்குமா, இதை செஞ்சா இதை மீட்குமா, ஒருவருக்கும் அறியல. தீர்க்கதரிசிகள் சொல்லி பார்க்கிறாங்க. எல்லா காலங்களும் முடிந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இவர்கள் செய்த பாவங்கள் இது மாத்திரமல்ல, அன்றைக்கு அவர்கள் செய்த பாவம் கண்களுக்கு இன்பமாய் இருந்ததை சுசித்து இச்சிக்கப்படத்தக்கதாய் இருந்தபடினாலே அவர்கள் அந்த கனியை புசித்து பாவம் அவர்களுக்குள்ளே நுழைந்தது. இன்றைக்கு அப்படியே காலங்கள் நகர நகர 2 பாவங்கள் நமக்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாவம் பாருங்க, ரகசிய பாவங்களாமா. சொல்லுங்க, ரகசிய பாவங்கள். இந்த ரகசிய பாவம் யார் மூலம் வந்ததுங்க? ஆதாம் ஏவாள் மூலமாக நம்மிடத்தில் நுழைஞ்சது. ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கொஞ்சம் வேகமா திருப்புங்க. இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல. பாருங்களேன். அப்படின்னா என்னங்க? ரகசிய பாவம். இது எங்க ஆரம்பிச்சது? ஆதாம் ஏவாள்கிட்ட ஆரம்பிச்சது. இது இப்ப வசனம் சொல்லுகிறது அது எல்லா மனுஷர்களுக்குள்ள வந்துருச்சாங்க. இன்னைக்கு நான் பாவம் செய்யலன்னு நீ சொல்லிட்டீங்கன்னா அது ஒத்துக்கவே முடியாது. ஏன் கேட்டா ரகசிய பாவம் ஒன்று உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு அது உன்னை பற்றி கொண்டிருக்கிறது. நம்மள்ட்ட செய்தி கேட்டவங்களை முடிச்சிருப்பீங்க. நம்ம விடையை அப்புறம் சொல்றோம். ரகசிய பாவம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதுவே 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாகப்பட்டது போல போது விடுங்க. அப்போ ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர். இன்னைக்கு இந்த கீழ்ப்படியாமைங்கிற ஒரு குணம் இருக்க குடும்பத்துல பெரிய பிசாசு உள்ள நுழைவு. கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து வாழ்வது நல்லது. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து வாழ்வது நல்லது. போதகர்களுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிந்து வாழ்வது
நல்லது. இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது நல்லது. அடுத்தது பாருங்க, முதல்ல ரகசிய பாவம் ஆதாம் மூலமாய் வந்து தொடர்ந்து மனிதனோட இருக்குது. இப்ப தனிப்பட்ட பாவம் என்று ஒரு பாவம் இருக்குது. கலாத்தியர் புஸ்தகம் எடுங்க, எல்லாம் வேதத்தை திருப்பி படிங்க. ஏன்னா நாங்க பாட்டுக்கு ஏதாவது கதவுக்கு போயிருக்கோம், எல்லாம் பைபிள்ல இருக்கான்னு பாருங்க. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், இல்லைன்னா இந்த கூப்பிட்டு சொல்லுங்க, இந்த வசனமே இல்லை. 19ஆம் அதிகாரம், இது 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21. மாம்சத்தின் கிரியைகள் நல்ல கவனிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள்னா நம்ம சரீரத்தின்படி இன்னைக்கு நீங்க வெளிய தோட்டத்துல காணிக்கிறபடி ஒரு கிரியை இருக்குதாம். கிரியைனா என்னங்க? வாட் இஸ் கிரியை? கிரியைனா ஒரு நடத்தை இதான் கிரியைங்கிறது. அப்ப மாம்சத்தின் நடத்தை நடப்பீங்களா? மாம்சத்தின் நடத்தை வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க ரகசிய பாவம் ஒரு சமயம் என்னிடத்துல ரகசிய பாவம் எல்லாம் இல்லைங்க. ஒரு சமயம் ஆணித்தரமா நம்மளால சொல்ல முடியும், ஆதாமுடைய பாவம் என்னிடத்துல இல்லை. உங்களுக்கு தெரியுமா? எப்படி நீங்க சொல்ல முடியும்? என்கிட்ட மார்க்கலாம். சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே சமயத்துல 2வது பாவம் உட்குறிக்கப்படுகிறது. அது தனிப்பட்ட பாவமா? அது கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களில சொல்லப்பட்டிருக்கு. இது 7வது ஒரு பாவம் நம்மிடையே நடக்குது. அதுவே சொல்லுவோமா? ஆமென் சொல்லுங்க. இல்லையே எத்தனை பேர் சொல்றீங்க? இப்ப படிச்ச இந்த காரியத்துல எங்கிட்ட ஒண்ணு கூட இல்லைங்கன்னு சொல்ற யாருக்கா? எங்க மறுபடியும் தெளிவா எல்லாரும் பைபிள் பாருங்க, எல்லாம் பைபிள் பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. ஓபனா இருக்கு, ஓபன் ஸ்டேட்மெண்ட். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமை, வெறி, களியாட்டம் முதலானவைகளே. எல்லாம் ஒன்றில்லாம இருக்குமா? இப்பதான் மண்ட சொல்லி ஒண்ணுமே இல்லாம இருக்க முடியாது. எதுவுமே இல்லைன்னா கோபம் இருக்கு. கோபம் இல்லைன்னா வேற என்ன இருக்குங்க? எல்லாத்துக்கும் மேல விக்கிரக ஆராதனை இருக்கு. விக்கிரக ஆராதனை எல்லாரும் ஒரு தவறான கருத்து வச்சிருக்கீங்க. உடனே சுகத்தை கும்புறதும் சிலையை கும்புறதும் விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு மிஞ்சின அன்பு எது மேல வச்சாலும் விக்கிரகம் தான். சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு நல்ல கவனிச்சீங்களா? தேவனுக்கு மிஞ்சின அன்பு. ஹலோ, தேவனுக்கு மிஞ்சின அன்பு. கடவுளை விட எனக்கு என் புருஷன் தாங்க முக்கியம்னா இப்ப உன் புருஷன் உனக்கு விக்கிரகம். தேவனை விட என் பிள்ளைதான் எனக்கு முக்கியம்னா உன் புள்ள உனக்கு விக்கிரகம். எல்லாத்த விட என் மனைவி தாங்க கோயில் கட்டி போட போறேன் அப்படின்னா உன் மனைவி உனக்கு விக்கிரகமா மாறிடலாம். அப்போ இந்த பூமியில தேவனுக்கு மிஞ்சின அன்பை நீ எதை மேல வச்சாலும் அது உனக்கு விக்கிரகம். உன் வேலை செய்யற கம்பெனியில நீ பணத்தை கண்ட ஒத்தி வச்சுக்கிறியா? இப்ப பணம் விக்கிரகம். எதை தேவனுக்கு மிஞ்சின அன்பு வச்சாலும் அது விக்கிரகமா மாறுது. அப்போ விக்கிரக ஆராதனை சொல்லும் பொழுது நம்மில எல்லாருக்குள்ளேயும் ஒரு காரியம் அப்படி நுழையப்பட்டிருக்கும். அப்ப அந்த காரியத்தின் நிமித்தமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிற. அப்ப அந்த விக்கிரக ஆராதனை உன்னுடைய தனிப்பட்ட பாவமாய் உன்னுடனே பின்தொடர்ந்து வருகிறது. இப்ப இந்த பாவத்தின் 2 பாவத்திலிருந்து மனிதன் மீளவே முடியல. அன்றைய காலத்திலிருந்து எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு 2 ஆடு எல்லாம் வெட்டி ரத்தங்களை சிந்தி மிருக ரத்தமெல்லாம் சிந்தி பார்த்தா
வட்டி கட்டவே முடிய மாட்டேங்குது. சரி, மாமனார் மாமியார் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து இதுக்காக நீங்க செட்டில் ஆகிருக்கீங்கன்னு பார்த்தாக்கா அதுவும் வட்டிக்கே தெரியா போச்சு. முதல்ல கட்டுற வட்டி கட்ட முடியல. ஆக மொத்தத்தை கொடுக்குற பணம் எல்லாம் மீட்ட முடியல. என்ன முடியல? மீட்ட முடியல. அப்படின்னா இந்த ஆட்டு ரத்தம் எல்லாம் செலுத்தி பார்த்தா மனுஷன் என்ன பண்ண முடியலீங்க? மீட்ட முடியல. இன்னும் இவன் பிசாசுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறான். இப்போ இவன் பரிசுத்தம் ஆகாம இவனை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. இப்பதான் இவனுக்கு யார் தேவைப்பட்டாங்க சொல்லுங்க? யார் தேவை? ஒரு மீட்பர் தேவை. சொல்லுங்க பாத்தா, ஒரு மீட்பர் தேவைப்படுகிறார். ரோம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23 சொல்லுகிறது, எவனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ரோமர் 6:23 சொல்றாரு, பாவத்தின் சம்பளமே மரணம் சொல்ற. ஆக மொத்தத்துல இவனை மீட்க இப்போ ஒரு மீட்பர் தேவைப்படுகிறது. இந்த மீட்பர் யாரா இருக்க முடியும்? ஒரு பரிசுத்தம் உள்ளவன் தான் இருக்க முடியும். மிருக ரத்தம் இனி மீட்க முடியாது இந்த மனுஷனை. எத்தனை ஆடு அறுத்தாலும் அவன் மீட்க முடியாது. இப்போ ஒரு பரிசுத்தம் உள்ள ரத்தம் வேணும். வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் பரிசுத்தம் இல்லையே, எல்லோரும் பாவம் செய்து கெட்டு போனார்களே என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒருவனுமே பரிசுத்தம் இல்லை என்று சொல்லும் பொழுது யாருடைய ரத்தம் உங்களுடைய என்னுடைய பாவத்தை மீட்க முடியும்? அப்ப தேவன் பார்த்தார், தேவனே தன்னை ஒரு மனித ரூபம் எடுத்தார். அந்த ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வறுமணி